அம்மா அப்பா எல்லாருக்கும் மகனுடைய அன்பான வணக்கம். நாங்கள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், ராஜாதாரம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதுக்கு முன்னாடி யானை கவலம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படின்னா எல்லாமே நம்ம வீட்டு கைமுறையில் செஞ்ச பழங்காலத்தில் உணவு பண்டங்கள் இருக்குல்ல, அது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க முட்டாய் இந்த சாக்லேட்டு இனிமேல் எல்லாம் சாப்பிடுது. அன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க? கருப்பட்டியில் செஞ்ச உருண்டை அந்த மாதிரிலாம் சாப்பிடுறீங்க, இல்லை எள்ளு உருண்டை அதெல்லாம் சாப்பிடுறீங்க. அதை கொடுக்குறது தான் நம்மளுடைய நோக்கம், இயற்கை உணவோட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இது என்ன எக்ஸ்பீரியோ அப்படின்னா, எங்கிறது முட்டை மேடிங்கிறத ஒரு ஃபேஷனுக்காக கொடுத்துருக்கோம். முட்டை மாவுன்னு நம்ம உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். முட்டை, உளுந்து, அப்புறம் வந்து ப்ரௌன் ரைஸு, சீனி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதை வந்து பவுடராக்கி வரட்டினோட பவுடராக மாறிடும். இப்போ ட்ரை பவுடராக மாறிடும். அதில் நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 மாதம் கெடாமல் இருக்கும். அதுதான் இந்த எக்ஸ்மேரியோங்கிற ப்ராடக்ட். இதை நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். என்னுடைய ஆசையும் நிறைய தந்தையோட ஆசையும் வேணும்னு ஆசைப்பட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நேராக இங்கே தான் வாங்க. இதுவும் ஒரு கோயில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல காரியம் செய்யணும், நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா கல்யாணம் நடத்தணும்னா சாப்பாடு கொடுப்போம், சடங்கு நடத்தணும்னா சாப்பாடு கொடுப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு காரியம். அதனால இந்த சாப்பாடு கொடுக்கணும்னா அவங்க ஏற்கனவே நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, என்னால் வர முடியாதுன்னு பரவாயில்ல, ஒரு நேரம் சாப்பாட்டுக்குள்ள காசை நான் கொடுத்துட்டு போயிடுவேன், நல்ல உணவுக்குள்ள ஒரு காசை கொடுத்துட்டு போயிடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி உணவு வேணும்னு அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன செலவு உண்டோ அந்த செலவை நான் கொடுத்துட்டு போயிடுவேன். என் பேரில் எனக்கு நல்ல சாப்பாடு வர நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது இந்த மகனுடைய சாப்பாடு அப்படின்னு. உங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்காக இந்த ப்ராடக்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. 5 வயசு குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது சேர்ந்து பெண் குழந்தைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா நல்ல இருக்கு. முட்டை இருக்கு, உளுந்து இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை சரிதான். எனக்கு இதுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். நான் இதுமாதிரி அடிக்கடி இங்கே வருவேன். இது வந்து ஒவ்வொரு மாதமும் இது சேல் ஆகும்போது இதனுடைய ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து சேம் இப்போ நான் கொடுக்குற மாதிரி நல்ல சாப்பாடை அன்னைக்கு கொடுப்பேன். இந்த தடவை விடையும் அடுத்தடுத்த தடவையில் வரும்போது இந்த மகனுடைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பெருசாக இருக்கும். அதுக்காகவே இந்த மகன் வளரணும்னு உங்க ஆசையை எனக்கு வரும். சரிங்களா? ஓகேங்களா? கேட்கட்டுமா? வாங்க வாங்க எல்லாரும் உங்களுக்கு நீங்க தான் வெட்டணும், நான் வெட்டுறது வரல, நீங்க வெட்டுறது. இது அக்கா இது அப்படின்னு அப்படியே பொடி எடுத்து சாப்பிடலாம். பல்லு இல்லைன்னா மெதுவா நுழைச்சு சாப்பிடு. யாருக்காவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் மாசம் மாசம் வரும்போது அவங்களுக்கு தனியா கொண்டு தந்துரு ஒரு பாக்கெட். சரியா? இன்னைக்கு எங்க எக்ஸ்மேரியம் பிறந்தாங்க, எங்க பொருளுக்கு பிறந்தாங்க. கத்திங்க கத்திங்கண்ணா. இல்லதுலேயே மூத்தவங்க தானே, அப்போ நீங்கள் தான் இருக்கணும். உங்களுக்கு தான் சின்ன வயசு. ஊதுங்க ஊதுங்க ஊதுங்க. அப்படியே அதை கிளம்பி விடுங்க. அக்கா எல்லாரும் தெரியாது சாப்பிடுங்க, நான் சாப்பிடுறேன்.
சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு? பல் இல்லாதவங்களுக்கு நம்ம தான் சாப்பிடணும். நிறைய நல்லா இருக்கா? அம்மா பெரியாத்தா சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணு. பரவாயில்ல. ஓகே. பாத்தியா பெரியாத்தா கையில இருந்தா ஆசீர்வாதம் பண்ணு. பெரிய ஆத்தா கையில இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. பெரிய அப்பா கையில இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. ஓகே, நன்றி. நான் இன்னைக்கு வந்ததுல ரொம்ப மன நிறைவா இருக்கிறேன். இனி மாதம் என்னுடைய ஒரு பங்கு என்னுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு வேண்டுதான் இந்த அம்மா மாதிரி அப்பாக்கு எல்லாருக்கும் இருக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டைமும் நான் வளர இங்கே என்னால் முடிஞ்ச நல்ல உதவிகளை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னை ஒரு மகனாக நினச்சிக்கோங்க. இந்த மகன் எப்பவும் நல்லபடியாக வளரணும், இவன் மாதம் எங்களை பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் கண்டிப்பாக வரும். சரிங்க, நன்றி. நான் பேர் மறந்துடாதீங்க. என் பேர் ராஜ்குமார். ராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா? அதனால நீங்க ராஜான்னு கூப்பிடுங்க. கரெக்டா இருக்கு. எல்லாரும் சிரிச்சாங்க. அக்கா மட்டும் சிரிக்கவே இல்லை. சிரிச்சா நல்லா அழகா இருக்கு. சிரிக்க மாட்டாங்க. சிரிச்சதும் நல்லா இருக்கு. நல்லா சிரிச்சா சிரிக்க